கோயில் இல்லாமல் மரத்தடியில் வீற்றிருக்கும் அன்னை, பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் தாய். அவள் யார் என்று தெரியுமா உங்களுக்கு? ஒருமுறை சென்றால் மனம் நிறையும், அம்மனின் அருள் புரியும். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே 8 கிலோமீட்டர் தொலைவில் செங்கரை கிராமத்தில் ஒரு அதிசயமான அம்மன் இருக்கிறாள். அவள் பெயர் அருள்மிகு காட்டு செல்லியம்மன். இங்கு கோயில் இல்லை, மண்டபமும் இல்லை. ஆனால் ஒரு வேதமரம் கொடி தானே பந்தலாகி அம்மனை மழையிலும் வெயிலும் பாதுகாத்து வருகிறது. இந்த இயற்கை சூழலிலேயே நான் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பேன். எனக்கு கோயில் வேண்டாம் என்று அம்மன் அருள்வாக்கு கூறியதாக பக்தர்கள் நம்புகின்றனர். ஒரு காலத்தில் காட்டுப்பகுதியாக இருந்த இவ்விடத்தில் புற்றில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட அம்மன் சிலை. அங்கிருந்து எடுக்க முடியாமல் இங்கேயே நான் இருக்க விரும்புகிறேன் என்று அம்மன் அருள்வாக்கு கூறியதாக சொல்லப்படுகிறது. இங்கு வரும் பக்தர்கள் குளத்தில் நீராடி அந்த தீர்த்தத்தை எடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். திருமண தடை, புத்திர பாக்கியம், ஆரோக்கியம், செல்வ வளம், எந்த வேண்டுதலாக இருந்தாலும் மனமாற வேண்டினால் அம்மன் கருணை நிச்சயம் கிடைக்கும் என நம்பிக்கை. வேண்டுதல் நிறைவேறிய பின் மண் யானை, குதிரை தொட்டில் கட்டி பக்தர்கள் நன்றி செலுத்துகின்றனர். குறிப்பாக வியாழக்கிழமை இச்சன்னதியில் மிகுந்த சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. வியாழக்கிழமையில்தான் அம்மனை மக்கள் கண்டெடுத்தனர். இயற்கையும் இறைமையும் ஒன்றாகும் இடம்தான் இந்த காட்டு செல்லியம்மன் சன்னதி. அம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். டிஸ்கிரிப்ஷனில் லொகேஷன் பதியப்பட்டுள்ளது, அதை பயன்படுத்திக் கொள்ளவும். இது போன்ற பதிவுகளை பார்க்க நமது பீனிக்ஸ் பறவை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பிடித்திருந்தால் மற்றவரும் பயனடைய பகிருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி.